ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மசாலாவில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சூடானோடனே சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுக்கு வந்து தாளிப்புக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். ரொம்பலாம் இதுக்கு வந்து அதிகமாக நம்ம இறாலோட குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல தான் நம்ம போட போகிறோம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் இறால் தான் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணுறதை எனக்கு காமிக்க முடியல. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக காமிக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக பூண்டை வந்து நல்லா ஒரு 5-6 பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இடித்த பூண்டு போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் உப்பு போட்டு லைட்டாக இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக இதை வந்து உங்களுக்கே தெரியும், அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் வேகிற அளவுக்கு லைட்டாக இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போது இதில் வந்து மசாலாவுக்குன்னா வெறும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் தான், சில்லி பவுடர் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, மிளகாத்தூள், அந்த இது தான் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக தெரியக்கூடாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்தேன். இது 2 தாங்க இதுக்கு மசாலாவே, வேறு எதுவுமே இல்லை. இந்த பூண்டோட ஃப்ளேவரு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதுலேயே அது வந்து நல்ல வாசமாக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால், இதில் வந்து பொடி இறால் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடி இறால் கிடைக்கல, அதனால கொஞ்சம் பெரிய இறால் தான் கிடச்சிச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி, உங்களுக்கே தெரியும், அதை 2ஆக கட் பண்ணி அந்த கருப்பு இதை எடுத்துருவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து, அந்த தொக்குக்காக லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரான் தொக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி குக்கிங்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.